தேவ வசனம் நமக்குள்ள அனலை கொடுக்கும். அந்த தேவ வசனம் நம்முடைய எலும்புகளில் என்னத்தை கொடுக்கும்? அனலை கொடுக்கும். லூக்கா 24:32 நம்ம போது அந்த எம்மாவு சீஷர்கள் நடந்து கொண்டு வரும்போது அவங்க வந்து சொல்றாங்க. லூக்கா 24:32 என்ன சொல்றாங்க? இயேசு நம்ம கூட பேசி கொண்டிருக்கும் போது நம்ம இருதயம் விட்டு எரியவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அனலாக மாற வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேணும்? தேவ வசனத்தை வாசிக்கணும். காலை வேளையில் போய் அடுப்பில் இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு அடிச்சுட்டு 2 விசில் அடிச்சுட்டு கணக்கு நம்ம பைபிளை வாசிக்கக்கூடாது. அந்த குக்கர்லாம் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாலேயே என்ன செய்யணும்? பைபிள் வாசிக்கணும். ஜெபம் பண்ணுறது நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுறது, வேதம் வாசிக்கிற ஆண்டவர் நம்ம கூட பேசுறது. இது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்ம கூட பேசணும். அதனால அவர் பேசுகிற வார்த்தையை நீங்கள் டைரியில் குறித்து வைக்கணும். ஆண்டவர் என்ன பேசுகிறார்? சில சமயங்களில் என்னதான் இருக்கும்? வாக்குத்தத்த வசனமாக இருக்கும். என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனத்தை வச்சிருக்கேன். சரியா? அந்த வாக்குத்தத்த வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும்